வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேமியா கேசரி ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் உடச்ச 10 முந்திரியை சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனதும் 5 பாதாம் பருப்பை உடச்சி எடுத்துருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே வானலியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு சேமியாவை சேர்த்துக்கிறேன். இது பாயசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சேமியா உப்புமாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சேமியா தான் இது. இதோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா, அது இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் இதே போல் செஞ்சுக்கலாம். இதை 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சேமியாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் 1 கப் சேமியா எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, அதாவது 2 மடங்கு சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வந்ததும் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். கலர் பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ 3/4 பதம் சேமியா வெந்துருச்சு. இந்த டைமில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3ல் 1 பங்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது கரைய இந்த மாதிரி தண்ணி அதிகமான மாதிரி இருக்கும். சேமியா நல்லா வெந்து வரும் பொழுது தண்ணி எல்லாமே வற்றிடும். இப்போ சேமியா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உலர்ந்த திராட்சை இருந்தாலும் அதையும் இதோட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பிஸ்தா பருப்பு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வறுக்காமலே தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளறிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையான ரொம்ப டேஸ்டியான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான சேமியா கேசரியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.